எவ்வளவோ உன் வாசலில் காத்திருக்கிறது, ஆனா நீ தான் கண்டுக்காம கடந்து போய்கிட்டே இருக்கிற. பெட்ரோலுடைய புகையை ஊதிவிட்டு ஒரு வினாடி நின்று வாழ்க்கையை ரசித்தல். யார் சொன்னாலும் அது விளங்காதுங்க. யார் சொன்னாலும் எந்த விஷயமும் யார் வேணாலும் சொல்லலாம்ன்றது இல்ல. சில விஷயத்தை சில பேர் தான் சொல்லணும். இல்ல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? இல்ல யார் விஷயம், எந்த விஷயத்தையும் யார் வேணாலும் சொல்லிக்கலாமா? இப்போ நான் சொல்றதுன்னா உனக்கு தெரியாதா? எதுக்கு என்ன கூப்பிடுறது எவ்வளவு பாடு தெரியுமா? கூப்பிட்ட உங்களுக்கு தான் தெரியும், வருங்காலத்தில் உங்களுக்கும் தெரியும். ரொம்ப பாடு. போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கிளம்புறதுக்கு கார் அரேஞ்ச் பண்ணி அந்த பிள்ளைய கூட அனுப்பி எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் ஏன் கூப்பிடுறாங்க? ஏன்னா சில விஷயம் சில பேர் தான் சொல்ல முடியும், எல்லாரும் சொல்லிட முடியாது. நம்ம அக்பர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? ராஜாவா இருந்ததா சொல்றாங்க, முகலாய பேரரசர். அந்த அக்பருடைய அவையில இருந்த மந்திரிக்கு பேரு பீர்பல். அந்த பீர்பல் ஒரு நாள் தியானம் பண்ணிட்டே இருந்தானா. என் வாழ்க்கை மாற்றிய குருவாசகம். இங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல குருமார்கள், டீச்சர்ஸ். என்னதான் இருந்தாலும் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்க்கு அப்புறமா வர ஐ எம் ஆல்சோ எ டீச்சர். பீர்பல் வந்து தியானம் பண்ணிட்டே இருந்தானா. நேரா அக்பர் போய் சொன்னாரா, என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் தியானம் முடிச்சுட்டு, என்ன பண்ணிட்டு இருந்த? தியானம் பண்ணிட்டு இருந்த. தியானம் பண்ணா எல்லாம் கிளியர் ஆகும், வெட்ட வெளிச்சமாகும், ஞானம் கிடைக்கும், எனக்கு சொல்லி கொடுங்க. பீர்பல் சொன்னா, நான் சொல்லி தர முடியாது, குரு தான் சொல்லி தர முடியும். அப்ப அந்த குருவை கூட்டுவாங்க. குருலாம் வர மாட்டார், நீ தான் போகணும். நான்லாம் போக முடியாது, குருவை கூட்டிட்டு வா, அதெல்லாம் வர முடியாது. அப்ப பாரு, உன்ன மாதிரி தியானம் பண்ற எத்தனையோ பேர் இருக்கிறான், நான் அவங்ககிட்ட கத்துக்கிறேன். அவங்ககிட்டயே கத்துக்கிட்டு இருக்கிறான். கூப்பிட்டாராம் 10 நாளைக்கு அப்புறமா, இங்க வா பீர்பல். ஒரு ரூம்குள்ள போயிட்டு உட்கார்ந்துட்டு, நான் தியானம் செய்கிறேன், எப்படி செய்யறேன்னு பாரு. தியானம் பண்ணாராம். தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது பீர்பல் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அவருக்கு தவம் கலைஞ்சிருச்சு. யாருக்கு? அக்பருக்கு. வெளியில இருந்து இவன் நின்றுட்டு இருந்தான்ல, அந்த சேவகன் காவலாளி, அவன் உள்ள ஓடி வந்துட்டான். அலம்பனா அப்படின்னு வந்துட்டான். அக்பரை கைது செய் அப்படின்னாரு பீர்பல். அவன் திக்கு விக்கு நிற்கிறான். உடனே கோவம் வந்துருச்சு அக்பருக்கு. நான் தியானம் செய்வதை பார்த்து பொறாமைப்பட்டு என்னை கைது செய்ய சொல்கிறாயா? இவனை உடனே கைது செய்யினா. காவலாளி உடனே போய் அவனை கைது செஞ்சிட்டான். பீர்பல் சொன்னா, இப்ப காவலாளி கிட்ட நான் என்ன சொன்னேன்? உன்னை கைது செய்ய சொன்னேன். அவன் கேட்டானா? இப்ப நீ என்ன சொன்ன? அதே வார்த்தையை தான் சொன்ன. அவன் கேட்டான்ல. யார் வாயிலிருந்து எப்போ எந்த சொல் வரணுமோ அந்த வாயிலிருந்து அந்த சொல் வந்தாதான் அதுக்கு பலனே தவிர எல்லோரும் எல்லா வார்த்தையும் சொல்லிவிட முடியாது. குரு என்பவன் வேறு, சாதாரணமானவன் என்பது வேறு. யாரிடத்தில் எந்த சொல் கேட்க வேண்டுமோ அவரிடத்தில் தான் கேட்க வேண்டும் என்றான் பீர்பல். நாம் சில வாயிலிருந்துதான் சில விஷயங்களை கேட்க வேண்டும். ஆனால் சொற்கள் வந்து விழுகின்ற பொழுது யாருடைய வாயிலிருந்து அது வந்தாலும் பல நேரங்களில் அது நமக்கு குருவாசகமாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. நீங்கள் அதை மட்டும் கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த யூத் இருக்கிறீங்கல்ல, உங்களுடைய லாங்குவேஜ். இப்போ நாம போராடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கியா? ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் கிட்ட வேகமா பேசினா நமக்கு புரியாது, அப்படிதானே? இந்த பிள்ளைங்க கிட்ட ஸ்லோவா பேசினா புரியாது. இதுங்களுக்கு இது ஃபாஸ்டா பேசணும், ஸ்லோவா பேசுங்களேன், கேட்கவே மாட்டான். இவ்வளோ நேரத்துக்கு சொல்ல வேண்டியது இப்படி சொல்லிருக்கலாம்ல. இவ்வளோ நேரத்துக்கு எதுக்கு பேசுனீங்க? அப்பா பேச்ச கேட்காததுக்கு, பெரியவங்களுடைய பேச்ச அவங்க கேட்காததுக்கு வேற எதுவுமே காரணம் இல்ல. லாங்குவேஜ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, அவங்க பயங்கர ஃபாஸ்டா இருக்காங்க. அந்த ஃபாஸ்டான விஷயத்தை அவர்களுக்கு சொல்லக்கூடிய லாங்குவேஜ் நம்ம கிட்ட இல்ல. இந்த மாதிரியான கிரௌட நாம கையில பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு நாம ரொம்ப ஃபாஸ்டா இருக்கோம். நாம ஃபாஸ்டா இல்லனா அவர்கள் கை நழுவி போய் விடுவார்கள்.
அதே போல் இவர்களை நீங்க கையில கொஞ்சம் வச்சிருக்கணும், கொஞ்சம் நிதானமா பேசும். நீங்கெல்லாம் நிதானமா பேசலனா இவங்க கை நழுவி போயிடுவாங்க. எதுவுமே சொல்லிக்கிறேன் பிள்ளைகளே, வாழ்க்கையில் நமக்கான ஒரு வாய்ப்பு, யார் இப்பதான் சொன்னாங்க, வாய்ப்பை தான் நாம் போய் தட்ட வேண்டும், வாய்ப்பு நம் கதவை தட்டாது. ஒரு வித்தியாசத்தை சொல்றேன், வாய்ப்புகளை நாம் 100 தடவை தட்டலாம், நம் கதவை வாய்ப்பு ஒரு முறை தான் தட்டும். அந்த ஒரு முறையை we should seize, அதை சீஸ் பண்ணிக்கணும். அதை தவற விடுகின்றவன் வாழ்க்கையில் தோற்கிறான். இப்ப பாருங்க, ஒரே விஷயம்தான் சொல்லுகின்ற முறையிலும் சொல்லுகின்ற புரிதலிலும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பாருங்க. யூத்தினுடைய லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடித்தமான லாங்குவேஜ்ங்க, அது ரொம்ப பிடித்தமான விஷயம். ஏன் தெரியுமா? பதில் சொல்லுவதுதான் புத்திசாலித்தனம் என்று நாம் நினைக்கிறோம். கிடையாது, பதில் சொல்லுவது அல்ல புத்திசாலித்தனம், கேள்வி கேட்பதுதான் புத்திசாலித்தனம். ஏன் டீச்சருக்கு கோவம் வருது தெரியுமா? கேள்வி கேட்டா இதுதான் காரணம், வேற எதுவும் காரணம் இல்ல. பதில் சொன்னால் கீழே போயிடுறாங்க, கேள்வி கேட்கறவங்க மேல நிக்கிறாங்க. அப்படிதானே? நாங்க கேள்வி கேட்கறோம், நீங்க பதில் சொல்லல, அப்பதானே உங்களுக்கு பாஸ் மார்க் போடுறோம். கேள்வி கேட்கறவன் தான் பெரிய ஆள் இந்த உலகத்துல. கேள்விகள் கேட்பது, தொடர்ந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மனுஷன் சாக்ரட்டிஸ். அவருக்கு வேற எந்த பிலாசபியும் கிடையாது. He is a philosopher ன்னு சொல்லுவாங்க. What is the philosophy of Socrates? யார்கிட்ட கேட்டு பாருங்க. நான் டாக்டரேட்ங்கிறதே PhDங்கிறதே philosophy in doctorate. எனக்கே தெரியாது philosophy என்ன சொன்னா சாக்ரட்டிஸ். ஒண்ணும் இல்ல, சாக்ரட்டிஸ் உடைய philosophy raising questions. Why not? இப்போ நான் வந்து 7S போன் ஒன்று வாங்கினேன். 6 மாசத்துக்கு முன்னால அந்த போனுடைய விலை தெரியும். இப்ப கொஞ்சம் இறங்கி இருக்கு விலை. 6 மாசமோ 7 மாசமோ ஆச்சு, விலை சரியான விலை. ஜெட் பிளாக்கா, இது இன்னும் விலை. வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. என் வீட்லயே இருக்கிறானே, பாக்குறதுக்கு ஹீரோவா இருப்பான், நான் வில்ல. என் பையனை தான் சொல்றேன், அவன் இருந்தான். ரெண்டே வார்த்தையில யூத் இப்படி ஓடிறீங்க. உங்களை சொல்லல, உங்களை விட கீழ் நிலையில இருக்காங்க பாருங்க, உங்களை விட ஒரு 5-6 வயசு கீழ் நிலையில இருக்காங்க பாருங்க, அவங்கள நீங்க சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். உங்க லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாது, உங்களை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவன் 2 வார்த்தை வச்சிருக்கான், why not, so what. 2 விஷயம் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறான் அந்த 2 சொல்லல. phone for me அப்படினா 7C 128 GB, so what. 78,000 ரூபாய் தானே, why not. உனக்கான்னு கேட்டா கேக்குறான், why not. 78,000 ரூபாய் போனை நான் வச்சுக்க முடியாதாங்கிறான். என்ன சொல்றது? நான் ஒண்ணு சொன்னேன், இங்க பார் தரமாட்டேன், உனக்கு கிடையாது, நான் சொல்ற பேச்சுதான் நீ கேட்கணும். எது வரைக்கும்? நான் சம்பாரிச்சு உன்னை பாத்துக்கிற வரைக்கும் நான் சொல்றதுதான். நீ சம்பாதிச்சு என்ன பாத்துக்கிறல்ல, அப்போ நீ சொல்றதுதான். அது லைஃப்ல வர போறது இல்ல. நீ சம்பாதிச்சு உன்னதான் பாத்துக்குவியே தவிர மாவனே நான் சாவர வரைக்கும் என்னதான பாத்துக்கிட்டு இருப்பேன். உன் கையால நான் பாத்துக்க மாட்டேன், என் கையால நீ பாத்து. இதுதான் ஜெனரேஷனுக்கான கேப். அவன் என்ன சொல்றான்? நீ 1000 தான் இருந்தாலும் நான் சொல்வதை கேள். நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்? உங்களை நீங்களே நிர்வகித்துக் கொள்ளுகின்ற தொடங்குகின்ற பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்யுங்கள். இப்பொழுது யார் உங்களை நிர்வகிக்கிறார்களோ அவர்கள் பேச்சை கேளுங்கள். ஒன்னு சொல்றேன் பிள்ளைகளை, நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுமா ஜெயிக்கணுமான்னு சொல்லும் பொழுது, ஜெயிக்கணும்னு சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தோத்துட்டா எவன் சொல்றதையும் நம்ம கேட்கணும். ஜெயிச்சுட்டா நாம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம செய்யலாம். அதனாலேயே ஜெயிக்கணும்னு சொல்றேன். அதனாலேயே ஜெயித்து நாம் வர வேண்டும். உங்களுடைய லாங்குவேஜ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த questions. You raise questions. நீங்க question கேட்கிற ஒரு விஷயத்தை, எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்ததுங்க. நான் எப்பவுமே எப்படின்னா, ஏதாவது படிச்சேன்னு வச்சுக்கங்களேன், எங்க வீட்டுல வந்து எங்க தெருவுல வந்து ஏதோ ஒரு திருடு போச்சு.
ஒரு கிழவி வந்து டிவி பார்த்துட்டே இருந்திருக்கு. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். கடைசியா பார்த்தா எல்இடி டிவி நல்லா இருக்குது, அதையும் தூக்குறதுக்கு அவன் முடிவு பண்ணிட்டான். அவன் தூக்கிட்டு போறான். கிழவி சொல்லுது, டிவியை திடுற மாதிரி எல்லாம் டிவியில வருது பாரு அப்படிங்குது. அந்த அளவுக்கு உள்ள போயிடுறது. நான் எப்பவுமே ஏதாவது படிச்சேன்னா உள்ள போயிடுவேன், எது படிச்சாலும். அதான் என்னுடைய வெற்றி, என்னுடைய அந்த பேஷன். பேஷன்ங்கிறது வேற எதுவும் இல்லை. யூ கெட் yourself into it 100%. 100% நீ எதையும் நீ தருகிறாயோ அதுதான் உன்னுடைய ரொம்ப பேஷனான ஒரு விஷயம். நான் என்ன செய்கிறேன், ஒரு விஷயத்தை வாசிக்கிற. என்னுடைய வீடு வந்து ராயப்பேட்டை. எத்தனை பேர் இங்க சென்னை வாசிகள்னு எனக்கு தெரியல. இப்போ சென்னை வாசிகளா இருக்கிறீங்க எல்லாருமே. ராயப்பேட்டைக்கு பக்கத்துல இருக்கிறது பாரதியாருடைய வீடு. என் வீட்டுல இருந்து 150 அடி நடந்து போனா பாரதியாருடைய வீடு. பாரதியாருடைய எந்த பாட்டை படிச்சாலும் மனசு சரியில்லைன்னா நேரம் அங்க போயிருவேன். இப்ப அந்த வீட்டுல உட்காந்துருவேன். கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு அப்புறம் வெளியில கிளம்பி வருவேன். அப்படி நிறைய ஆசை எனக்கு. நான் படிக்கின்ற இடங்களுக்கு நான் போகணும்ட்டு. அந்த மாதிரி நான் படிக்கின்ற இடங்களுக்கு போகணும்னு விருப்பப்பட்ட ஒரு இடம் பிரான்ஸ், பாரிஸ். இந்த வெர்சாயில் பார்க், பேலஸ், லூவர் மியூசியம், நோதர் டேம், சீன் நதிக்கரை. ரொம்ப ஆழமான ஈடுபாடு. எது ரொம்ப ஆழமா ஈடுபாடோட இருக்கிறோமோ அது நம்மை வந்து சேரும், அல்லது நாம அங்க போயிருவோம். அந்த ஈடுபாட்டினுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து. அந்த மாதிரி உங்க வயசுல ஒருத்தன் மகாபாரதம் படிச்சிருக்கான். அவன் நேரா குருஷேத்திரம் போய் உட்காந்துட்டான். அவன் பேர் வருண். உங்க வயசு இருக்கும். போய் உட்காந்துட்டு அந்த மண்ணை தடவி பார்த்துட்டே இருந்தானா. எனக்கு புதிய டைமென்ஷன் கிடைச்ச ஒரு இடங்க. டீச்சர்ஸ் நான் சொல்றேங்க, நாம் கற்ற கல்விதான் ஞானம் என்று நாம் நினைக்கிறோம். நம்மிடத்தில் பாடம் படிக்க வருகின்ற குழந்தைகள் நமக்கு குருமார்களாக மாறுகிறார். பல விஷயங்களை அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு உயர்கின்ற பொழுது நாம் ஏதோ ஒரு இடத்தில் நின்று விட்டோமோ, அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாம் அவர்களுக்கு கீழே போகின்ற சூழல் வருகிறது. நான் ஒரு ஆசிரியராக பல நிலைகளில் அப்படி உணர்ந்திருக்கிறேன். அவன் போயிருக்கிறான் வருண். அவன் கீழே அப்படி தடவி பார்த்தானா அந்த நிலத்தை. ஒரு காவி உடை அடிந்த ஒருத்தர் வந்தாராம். வந்து சொன்னாரா, என்ன பண்ற? இங்கதானே போர் நடந்தது, அத பாக்குறேன் நானா. போர் நடந்ததா? யாருக்கும் யாருக்கும் நடந்தது போர்? அவன் சொன்னா, அந்த பையன் சொன்னா, பாண்டவருக்கும் யாருக்கு நடந்தது? கௌரவர்களுக்கும் நடந்தது. அவன் சொன்னா, நான் இல்ல. குரு சொன்னாரா, இல்ல, பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கல. யாருக்கும் யாருக்கும் போர்னு தெரியலனா உன்னால் மகாபாரதத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவன் சொன்னா, அப்படிதானே, பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்தது தானே, அது இல்லங்கிறார் அவரு. அப்ப யாருக்கும் யாருக்கும் நடந்தது அப்படின்னு உடனே அவர் சொன்னாரா, பாருங்களேன், எனக்கு புதிய டைமென்ஷன். நான் ரொம்ப ஆழமா வியாசர் எல்லாம் படிக்கிறவன் இல்லையா. பஞ்ச புலன்கள் இருக்குல்ல, ஐம்புலன்கள், அதுக்கும் 100 இச்சைகள், 100 இச்சைகளுக்கும் நடந்த போர் தான் மகாபாரதமா. பாருங்களேன், இப்போ இந்த ஐம்புலன்கள் இருக்குல்ல, the maximum, the beautiful phenomena under the sky is your body. Wonderful phenomena, wonderful phenomena. எனக்கு ஆச்சரியமான ஆச்சரியம், இந்த உலகத்துல எப்பொழுதுமே மருத்துவம் தோற்கவே தோற்காது என்பதற்கு ஒரே ஒரு வரம் எது தெரியுமா? இந்த உடல். அது எப்படிங்க மருத்துவம் தோற்காதுன்றதுக்கும் இந்த உடலுக்கும் என்னங்க தொடர்பு? அப்படின்னா, இந்த உலகத்துல மொத்தம் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? 700 crore. 700 கோடி பேருக்கும் உடம்பு ஒரே மாதிரி தான். இந்த இடத்துல அறுத்தா இந்த நரம்பு இருக்கும்னா உனக்கும் அறுத்தாலும் அங்கதான் இருக்கும். பெரிய விஷயங்க இது. இதுதான் இட்ஸ் a miracle. Body is a rare phenomena. கண்ணு, காது என்ன வித்தியாசம் சொல்லுங்க? கண்ணுக்கு மூடி இருக்கு, காதுக்கு மூடி இல்ல. வாய்க்கு மூடி இருக்கு, மூக்குக்கு இல்ல.
உடம்புக்கு மூடி இல்ல. பாருங்களேன், கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அந்த குரு சொல்ற. கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் கண் சென்று பற்றும், போய் பார்க்குமா கண்ணு, காது வந்து விழும். போய் பற்றுவதற்கு மூடி உண்டு, வந்து விழறதுக்கு மூடி இல்ல. அது உன் கண்ட்ரோல்ல இல்ல. உன் கண்ட்ரோல்ல எது இருக்கோ அதான் உன் கண்ட்ரோல்ல இருக்கு. சொல்லிட்டு இந்த 5 புலன்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்ததுதான். பையன் உங்களை மாதிரி புத்திசாலி. He raised the question. Then who is Karna? 5 புலன்கள்னா பஞ்ச பாண்டவர்களா, இவன் 6வது ஆளாச்ச. அவர் குரு சொன்ன பதில் பாருங்க, அவர் தான் மனசாட்சியா. அது எப்பவுமே இச்சைகள் பக்கம் தான் நிக்குமா. ஆனா நான் ஏன் அப்படி இருக்கிறேன்னு தெரியுமா அப்படின்ட்டு காரணத்தை சொல்லுமா. நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா, நான் ஏன் கோமா கெட்ட வார்த்தை பேசுறேன் தெரியுமா அப்படின்ட்டு அது காரணங்களை சொல்லுமா. அதுக்கு பேர் தான் மனசாட்சியா. அதான் கர்ணனா. அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டான் பாருங்க. இப்ப இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க உள்ள வரும்போது வேறு, வெளியில போகும்போது வேற மாறிடுவீங்க. துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் எல்லாம் வயசானதுங்க தானே, எல்லாம் above 80. அதுங்கெல்லாம் ஏன் இச்சை பக்கத்துல நின்னுச்சு அப்படின்னா, வயசாயிடுச்சுங்கிற காரணத்தாலேயே அவர்கள் எல்லாம் இச்சைகளை துறந்த ஞானிகளாக ஒருபோதும் அவர்களால் மாற முடியாது என்பதனை சொல்லுவதற்காகத்தான் வயதானவர்களை கொண்டு போய் அங்க நிறுத்தினானா. இதுல அடுத்த கேள்விதான் சூப்பர். அப்போ who is கிருஷ்ணா? அவரை ஏன் டிரைவரா வச்ச? He is a driver இல்லையா? பார்த்த சாரதி. பார்த்தன்னா அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு டிரைவர். He is a driver. ஏன் டிரைவரா வச்சானா, கடவுள் என்பவன் அறம் சார்ந்தவன். கடவுள் என்கின்ற அந்த கோட்பாட்டை உன் 5 புலன்களும் இச்சைக்கு பக்கத்தில் போக முடியாதபடிக்கு அதை கண்ட்ரோல் பண்ற டிரைவரா இந்த கிருஷ்ணனை வைத்துக் கொண்டால் இச்சைகளை ஜெயிக்கலாம் என்பதற்காக தான் கிருஷ்ணனை வச்சான்னு சொன்னா பாருங்க. உங்க வயசு பையங்க மகாபாரதத்திற்கு கொடுத்த விளக்கம் இதுவரைக்கும் யாரும் கொடுக்காத விளக்கத்தை மகாபாரதத்திற்காக ஒரு இளைஞன் கொடுத்து விட்டு அப்படி போயிட்டான். 1000 பேர் வந்தாலும் இதை தாங்க முடியலையே. நான் சொல்றேன், உங்க எல்லோருக்குமான இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? You don't control yourself. யூத்துக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அது. கண்ட்ரோல் இல்ல. நமக்குள்ள நம்ம கண்ட்ரோலா இருக்கணுங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்றேன். ஒரே ஒரு விஷயம், ரொம்ப பிடித்தமான விஷயம். எனக்கு கென்னடி ரொம்ப பிடிக்குங்க. கென்னடி, ஜான் எஃப் கென்னடி. அமெரிக்காவில் புஷ் இருக்கார்ல, புஷ் பிரசிடென்டா இருக்கும்போது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அழைப்பின் பேர்ல லீடர்ஷிப் ப்ரோக்ராம்க்கு 16 நாடுகள் கலந்து கொண்ட ஒரு மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் நான் போயிருந்தேன். 2005ல போயிருந்தேன். இட்ஸ் a great experience. எனக்கு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் என்ன கூப்பிட்டு இருந்தது. அப்போதான் அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன் அண்ட் அவுட், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் எல்லாமே 24 days ப்ரோக்ராம் இருந்தது. ஜாம்பியா, மெடகாஸ்கர், கேப்டவுன், சிங்கப்பூர், அவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. 16 நாடுகள்ல இருந்து வந்திருந்தாங்க. இந்தியாவில் நான் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன். அந்த அமெரிக்கா நாட்டினுடைய ஒழுக்கம் என்ன தெரியுமா? வேற எதுவும் இல்லைங்க, தனி மனித ஒழுக்கம்ங்க. அவன் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறான்? என்ன ஆட்சி செய்யறவன் ஒழுக்கமா இருக்கணும், நான் எப்படி வேணாலும் இருப்பேங்கிறான். நம்ம நாட்டில் அப்படியே மாற்றம் பாருங்க. நான்